ஹலோ மக்களே, உங்களுக்கு கிளியரா கேக்குதான்னு தெரியல. வெரி குட் மார்னிங். ஸோ என்ன வெல்கம் டு உங்கள் வீட்டு பையன் சக்தி பிளாக்ஸ். இன்னைக்கு வந்து ஒரே ஒரு சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். என்ன சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு இருந்தப்ப நம்மளோட டைம் முக்கால்வாசி கன்சியூம் பண்றதே இந்த ஃபோன் தான். என்னடி இது? மேஜிக் காரனா இவன்? சாமான ஊறிட்டான்டா. அதனால இன்னைக்கு வந்து சேலஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா டே வித்தவுட் டேட்டா. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு கான்செப்ட். இன்னைக்கு என்னெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுல்லா பாருங்க. ஓகேவா? ஓகே, காலைல ஏந்து மூஞ்சி கூட பண்ணல. ஏன்னா நாளைக்கு எக்ஸாமு. மூஞ்சி கூட கழுவல. ஏன்னா நாளைக்கு எக்ஸாமு. அதனால கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ணாதான் சொல்லிட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு பாக்குறீங்களா? இங்க வா. அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. ஸோ பார்க்கலாம் இது எப்படி எழுதிட்டு வரோன்னு பார்க்கலாம். ஏன்டா? ஏன் அப்படி உசுர வாங்கல? அப்புறம் எதுக்கு நான் கூட்டி வந்த? சோத்த திங்கிறியா இல்ல சோத்த விட்டு லத்திய திங்கிறியா? இல்லனே அப்படிலாம் என்ன பேச வச்சிராதீங்க. ஆனா இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்றப்ப எனக்கு எக்ஸாம் ரிசல்ட்டே வந்துட்டு இருக்கோம். அப்பதான் நான் அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி எடுத்ததெல்லாம் கிடைக்குது. அதெல்லாம் எடிட் பண்ணி போட்டு நான் அப்புறமேட்டு உங்களுக்கு நான் இதை அப்லோட் பண்றேன். சரியா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே, பார்க்கலாம். இப்படியே படிச்சுட்டே உட்காரலாம் தான் பார்த்தேன், ஆனால் பசிக்குதே. வெளியில் வந்தால் மார்னிங் வைட்ஸாக சும்மா பிரியாணி கிண்டி வச்சுருந்தாங்க சூப்பராக. அம்மா லைட்டாக அது இந்த பக்கம் ஒரு பரட்டு அந்த பக்கம் ஒரு பரட்டு பரட்டு லைட்டாக தட்டில் போட்டு அப்படியே தயிரோடு லைட்டாக மிக்சிங்கை போட்டு எடுத்து வயலில் போட்டேன். சூப்பராக இருந்துச்சு. அந்த சாப்பாடு முடிஞ்சு காலைல சாப்பாடு முடிச்சுட்டு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப திருப்பி பேக் டு நல்ல ஒரு சாப்பாடு முடிஞ்சிட்டு மறுபடியும் பேக் டு ஃபார்ம். பார்க்கலாம் எவ்வளோதான் அதை பண்றோன்ட்டு. ஸோ இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours ஆயிருக்கு வித்தவுட் யூசிங் டேட்டா. ஓகே, லெட்ஸ் see எவ்வளோ நேரம் இருக்க முடியுதுன்ட்டு. நான் வேற தெரியாம அடிக்கடி போயிட்டு அந்த பழக்க தோசையில் போயிட்டு எடுத்து ஆன் பண்ணி விட்டுறேங்க. ஆன் பண்ணிட்டு அப்போ ஞாபகம் வந்து உடனே ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்க எந்த அளவுக்கு நம்ம அடிக்ட் ஆயிருக்கோம். உஷாரா இருக்கணும் மக்களே, ரொம்ப அடிக்ட் ஆயிட்டோம் நம்ம. நேத்து ஏன் இந்த நம்ம சேலஞ்ச் எடுத்துன்னு பாத்தீங்கன்னா, நேத்து வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு 1 hour காலையில எழுந்தேன். நைட் ஃபுல்லா தூக்கம் இல்லை, உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால மூக்கு அடைச்சிக்கிச்சு, தூங்கவே முடியல. நைட்டு 2:30 3 ஆச்சு. அப்புறம் 4 மணிக்கா தான் தூங்கினேன். சரி, அப்படி இருக்கிறப்ப நைட்டு ஃபுல்லா ஃபோன் தான் பார்த்துட்டு இருந்தேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே தூக்கம் வரல, அப்படியே சுற்றி ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். சரி, காலைல ஒரு 10-11 மணி நேரம் தூங்கிட்டு அப்புறம் இது பண்ணலான்னு பார்த்தா ஒரு 10 மணி நேரம் தூங்கணும்னு வச்சுக்கோங்களேன். தூங்கிட்டு எழுந்துட்டு சரி ஒரு 1 hour ஃபோன் பார்த்துட்டு கடற்கடன்னு குளிச்சுட்டு ஸ்டடீஸ் ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணேன். சரி ஒரு 1 hour தானே அப்படின்ட்டு 11 மணிக்கு எடுத்தேன். 12 ஆச்சு. 12 உடனே சரி 1 hour யூஸ் பண்ணிட்டோம், இன்னும் ஒரு 1 hour யூஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு அப்புறமேட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்துட்டேன். அப்படியே ஃபோன் போயிடுச்சு. சரி 1 மணி ஆச்சு. சாப்பிட்ட உடனே இன்னும் கொஞ்சம் கேர் ஆயிடுச்சு. கேர் ஆன உடனே சரி கேர் ஆயிடுச்சு, கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துனது போனான்னு பார்த்தா படுத்தா தூக்கம் வரல. அப்படியே ஃபோன் எடுத்து ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கேன். மணி பார்த்தா 4 ஆயிடுச்சு அப்படின்ட்டு புக் எடுக்கலான்னு மூஞ்சி கழுவிட்டு இருந்தேன். அம்மா அதுக்குள்ள போயிட்டு
மாவு அரைச்சிட்டு வரலாம் சொன்னாங்க. சரி மாவெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டு புக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். அதுக்குள்ள தொடங்கின்னு ஒரு நோட்டிபிகேஷன் இன்ஸ்டாகிராம்ல இருந்து ஏதோ நோட்டிபிகேஷன் வந்துச்சு. அதை அப்படியே பார்க்கலான்னு உள்ள போனா அப்படியே கன்வெர்ட் ஆகி டைவர்ட் ஆகி உள்ள போயிட்டேன். உள்ள போயிட்டு 6 மணி வரையும் என்னோட கண்ட்ரோல் மீறி நான் பாட்டுன்னு பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் 6 மணிக்கு போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணேன். சரி ஒரு 1 hour அப்படியே புக்கு புரட்டினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி ஆட்டோமேட்டிக்கா என்ன நானே டைவர்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்கா எப்படி டைவர்ட் ஆகிறேனே தெரியல. ஃபோன் எடுத்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபோன் நோண்ட. ஸோ இந்த மாதிரி ரொம்ப அன்கான்சியஸா போயிட்டு இருக்கறனால வேணாம் இந்த சேலஞ்சை நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ 2.5 hours ஆயிருக்கு. இதுக்கப்புறம் என்னென்ன பண்றோன்றத பார்க்கலாம். நல்ல ஒரு சாப்பாடு முடிஞ்சு பேக் டு ஸ்டடீஸு. ஏதோ படிக்கிறோம், ஏற மாட்டேங்குது, எழுதிட்டு இருக்கோம் கொஞ்சம். இந்த வீடியோ நீங்க பாக்குறப்ப நான் எக்ஸாம் முடிச்சிருப்பேன், அதனால பிரச்சனை இல்லை. சரி ஓகே பை, பார்க்கலாம் இன்னும் எவ்வளவு நாள் கண்டினியூ ஆகுதுன்னு ஃபுல்லா பாருங்க. ஸோ கைஸ், ஸோ இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11:10 இருக்கு. ஸோ 7 மணிக்கு ஆரம்பித்தோம். 7, 1, 2, 3, 4 மணி நேரம் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ ஸ்டடீஸ் அப்படி கோயிங் ஆன். நடுவில் கொஞ்சம் பசிக்குது, சாப்பிட்டு வந்துட்டோம். இருந்தாலும் வந்து அப்படியே தூக்கமாக இருக்காம இருக்கு. அதனால இப்போ வந்து பொரி உண்டை. இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருடி தின்னுட்டு போயிடுறான். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. பொரி உண்டை லைட்டாக சாப்பிட்டு திருப்பி அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம். இன்னைக்கு வித்தவுட் யூசிங் டேட்டா நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். வீடியோ தொடர்ந்து பாருங்க. ஓகேவா, பை. ஹலோ மக்களே, மணி வந்து 1. ஸோ வித்தவுட் யூசிங் டேட்டா. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 கரெக்டாக 7 மணிலேருந்து ஃபாலோ பண்ணிருக்கிறோம். லீவில் இருந்துக்கிட்டு அந்த ஃபோனை பார்க்காம இருக்கிற விஷயம் எவ்வளோ கொடூரமான விஷயமா இருக்கு. வேலையில இருந்தா தெரியாது போல இருக்கு, வேலையில தெரியாது. வீட்டில் இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃபோனு பக்கத்துலேயே இருக்கு, அதை எடுக்கக்கூடாதுன்ற ஒரு இதில் இருக்க கட்டுப்பாட்டில் இருக்கோம் இன்னைக்கு. பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ நேரம் தாக்க பிடிக்குதுன்னு. ஆனால் என்னோட டார்கெட் வந்து 24 hours. ஓகேவா, இந்த 7 மணிக்கு இருந்து நாளைக்கு காலையில் 7 மணி வரைக்கும் பார்க்கலாம். ஓகே ஹாய். மணி 1. அப்போ இது வரைக்கும் டைம் எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னா கரெக்டாக 6 மணி நேரம் ஆயிருக்கா. 6 மணி நேரம் ஆயிருக்கு. 6 மணி நேரத்துக்கு பைத்தியம் முடிக்குது. சி ஓகே, நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அப்பதான் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்கு. நமக்கு வந்து மறந்து போன விஷயம்லாம் திருப்பி ஞாபகம் வருது. நம்ம உடம்பு எந்த நிலைமையில இருக்குது நம்மளால வந்து அனலைஸ் பண்ண முடியுது. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம போன்ல இருந்தோம்னா அதை கான்சன்ட்ரேஷனே பண்ண மாட்டோம். அப்படியே அதுலயே ஏதோ பார்த்துக்கிட்டு அப்படியே போயிடும். இப்போ வந்து நம்ம உடம்புல என்ன பிரச்சனை இருக்கு, அது என்ன பண்ணோம், அதெல்லாம் வந்து நமக்கே புரியுது. ஓகே, அதெல்லாம் பண்ண வந்து இப்போ ஓரளவு செட்டில் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து ஃபோன் வந்து வேண்டாம். ஃபோனு ரொம்ப ரொம்ப பிரச்சனையா இருக்குது. ஃபோனு எனக்கு, உங்களுக்கு எப்படி தெரியல, எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு. ஃபோன் இல்லாமல் இருக்க முடியலங்க, அதான் பிரச்சனையே, வேற ஒன்றும் இல்லை. சரி, இன்னும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். வீடியோ லெத்தாக போகக்கூடாது, ஷார்ட்டாக முடிச்சிடறேன். பை. சாப்பிட்டீங்களா? போய் சாப்பிட்டு வந்துடுங்க. வேணாம், வீடியோ பார்த்துட்டு போய் சாப்பிடுவாங்க, சரியா? அப்புறம் நீங்கள் போயிட்டீங்கன்னா நான் எப்படி வியூஸ் போகுது, நம்ம சேனலில் வியூஸ் போயிடும். போயிட்டு நல்லா சாப்பிட்டு அப்படியே தூங்கிட்டு அதுக்கு அடுத்த வேலை பாருங்க, சரிங்களா? ஓகே பை. மக்களே, மணி வந்து கரெக்டாக இப்போ 3:58. ஸோ கரெக்டாக 4 மணி. இதோட டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி நேரம் ஆயிருக்கா. ஆமாம், சாரி, 6, 7, 8, 9, 10 மணி நேரம் இருக்கு. சூப்பராக அது வித்தவுட் யூஸிங் டேட்டா. ஸோ 10 மணி நேரம் கம்ப்ளீட்டட். லெட்ஸ் சி இன்னும் எவ்வளோ நேரம் போகுதுன்னு பார்ப்போம். டார்கெட் வந்து 24 hours. இப்போது லிட்டரலி மொபைல் ஃபோனே யூஸ் பண்ணல. ஸோ கொஞ்ச நேரம் படித்தோம். நல்ல ஒரு குட்டி தூக்கம், 2லேருந்து 4. கடவுளே, எப்படியாப்பட்ட ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கா பார். ஆனா ஒண்ணு சொல்றேன், எந்த நேரத்திலையும் கழட்டி விட்டு போயிருவாங்க. அப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டாச்சு எழுந்து. ஓகே, நீங்க தான் ரொம்ப ரோசக்காராச்சே. எங்க எந்த பக்கம் தண்ணி குடிக்கிறக்கு வந்தேன். தண்ணி குடிக்கவா?
மீசையில மீன் முள் ஒட்டி இருக்கு, தண்ணி குடிக்க வந்து போய் தொடக்க புச்சுக்கு 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 புச்சுக்கா. இது என்ன என்னைக்குமே இல்லாத சிலிமிஷமா இருக்கு. தப்பு பண்ற பெரிய மனுஷன் பூரா இப்படிதான் புச்சுக்கு புச்சுக்கு போடுவாங்களோ. அப்ப உங்க கௌரவம் எல்லாம் மறுபடியும் இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரில. மறுபடியும் கொஞ்சம் படிக்கணும். பட் ஆனால் கொஞ்சம் கேராகவே இருக்குது. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக சுத்தமாக தூக்கவே இல்லை. இப்போ அதனால் கொஞ்சம் நான் மறுபடியும் தூங்கிட்டு அப்புறம் இருந்துச்சு மறுபடியும் படிப்போம். ஓகே, பை. கனவா கனவுல பாட்டா? பாட்டுல யாரு? திரிசாவா? எப்படி தாத்தா கண்டுபிடிச்ச? 40 வருஷத்துக்கு முன்னாடி இப்படித்தான் குப்புறப்படுத்திக்கிட்டு மத்தபடி நினைச்சு பாலா போனா நானு. இல்ல திரிசாவெல்லாம் உனக்கு கிட்டுமா ஒட்டுமா? அண்டங்காக்கா குயில் மேல ஆசைப்படலாம், மயில் மேல ஆசைப்படலாமாப்பா? ஃப்ரெண்ட்ஸ், 4 to 6 நல்ல தூக்கம். ஒரு நிமிஷம் இருக்க, பேக்ரவுண்ட் சரியில்லை. 4 to 6 நல்ல தூக்கம். ஸோ மணி 6:15. நல்ல ஒரு டீ சூடா. தலை வலிக்குது, ஒத்த தலைவலி வலிக்குது, ஒரு பக்கமா வலிக்குது. ஓகே, டீ குடிச்சிட்டு நேரம் உட்காந்துட்டு மறுபடியும் பேக் டு ஸ்டடீஸ் ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு முடிகிறோம். முடிச்சுட்டு நாளைக்கு எக்ஸாமு ப்ரே பண்ணிக்கோங்க. பாஸ் ஆயிரும். பாஸ் ஆகிறதே பெரும்பாடா இருக்கு. இப்ப என்னன்னு தெரியல, ரொம்ப மட்டமாயிடுச்சு மூளை. ஓகே, பாஸ் பண்ணிட்டு வரேன். அந்த சொல்ற நல்ல செய்தியை நீங்க என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இதோட டைம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 மணி நேரம் இருக்கு. 7 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, இன்னும் 13 மணி நேரம் பேலன்ஸ் இருக்கு. எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். பை. ஸோ கைஸ், இப்போ வந்து நைட்டு 12 மணி. ஸோ நான் வந்து நீங்களே கேட்டு அடுத்து பாருங்க. நைட்டு 12 மணி. ஓரளவுக்கு வந்து எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். லெட்ஸ் see. நாளைக்கு எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் சொல்கிறேன். ஸோ இப்போ போய் நான் தூங்க போகிறேன். ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக வந்து வெற்றிகரமாக வந்து நம்ம வந்து டேட்டா யூஸ் பண்ணாமல் வந்து நாளில் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இன்னும் டைம் முடியல. இன்னும் ஒரு 7 hours பாக்கி இருக்கு. அது தூங்கி இருந்து காலைல எழுந்ததுக்குள்ள சரியாயிரும். வெற்றிகரமாக 1 day கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேங்க்யூ. அடுத்தடுத்த வீடியோ போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்க. பை. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது.